காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டார் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம கதிர் அண்ட் ராஜியை தான். ஸோ ராஜி அழுதுட்டு இருக்காங்க. கதிர் என்ன நினச்சிக்கிறாருன்னா ஒரு தலைவலின்னு அழுகிறா அப்படின்ட்டு, நீ என்ன சின்ன குழந்தையா அழுதுட்டு இருக்க தலைவலிக்காக, இந்த அத்தாயிலும் தேய்ச்சிக்கோ அப்படின்னு பாசமாக கொடுக்குறாரு. பட் ராஜி வந்துட்டு தலைவலியெல்லாம் இல்லை அப்படின் போது அப்புறம் என்ன வேண்டுதலா, இப்போ என்னெல்லாம் பாரு அப்பா என்ன திட்டினாலும் எப்படி கெத்தாக இருக்கேன் அந்த மாதிரி இரும்போது, சும்மா அது தெரியாமல் பேசாத, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின் போது, இன்னைக்கு யாரை கொண்டு வந்து உங்கள் அப்பா வெளியே விட்டாரு அப்படின்றாங்க. அவங்களும் வந்துட்டு எங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னு போது, அம்மாவியா ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் ராஜி சொல்கிறாங்க, இப்படி அம்மாவோட அண்ணா வரல, பொண்ணு பார்க்கும்போது இப்படி வரலன்றதான் பிரச்சனைன்னு போது, பட் ராஜிக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சித்தப்பா தான் இந்த பிரச்சனையை சொன்னார், அதாவது மாமா வரல அதுதான் பிரச்சனைன்றாரு. பட் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஸோ என்னை வச்சு தான் அப்பா அம்மாவுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும், அதனால தான் அம்மாவை கொண்டு வந்து வெளியே விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்துட்டு நீ எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிற, சித்தப்பா தான் தெளிவாக சொல்கிறாருல்ல, உன்னால் பிரச்சனை இல்லைன்றாருல, அப்புறம் ஏன் நீ இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, சரி நீ உன் ஸ்டடீஸ் பற்றி சொல்லி கிளாஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா போயிட்டுருக்குன்னு இவங்க ராஜியும் சொல்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட அக்காவும் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாங்களாம், இப்போ பிளேஸ் ஆகிட்டாங்க, அதே மாதிரி உனக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீ சொல்லு, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. பட் ராஜிக்கு இந்த இடத்துல ஐயோ நமக்காக அவன் யோசிக்கிறானே, நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ளே நம்ம கதிர்ன்ட்டு எனக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும், லைட் ஆஃப் பண்ணி நான் தூங்க போகிறேன் அப்படின்ட்டாரு. ஸோ அவங்க ராஜியால் இது சொல்ல முடியல. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம மீனா அண்ட் செந்தில் தான். ஸோ மீனா சொல்கிறாங்க, செம்மல ஏதாவது கோபமா நான் காசு தரல அப்படின் போது, சாச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ மீனா கேட்குறாங்க, இந்த கடை கணக்கில் 1000 ரூபா கம்மியானதும் நீங்கள் பழியை உங்கள் மேலே போட்டுக்கிட்டதும் இதெல்லாம் அந்த காசு தானே அப்படின் போது, ஆமாம் ஒரு 1000 ரூபா தேவைப்பட்டுச்சு அதனால எடுத்துட்டோம் கடையிலன்னு போது, சரி என்கிட்ட காலையில் பேசும்போது 11,000 சொன்னீங்க, 1000 ரூபா தான் கடை கணக்கில் எடுத்திருக்கீங்க, இன்னும் 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணீங்க அப்படின் போது, அடடா இவ கேட்குறாலே வெட்ட வாயை விடக்கூடாது அப்படின்னு செந்தில் ரொம்ப கான்ஷியஸாக, இல்லை நான் ரெடி பண்ணலை, கதிர் தான் ரெடி பண்ணா, ஆனால் கதிர் ரெடி பண்ணது ராஜிக்கிட்ட நீ சொல்லிடாத, அவனே சொன்னா சொல்லட்டும், நீ எதையும் உளறி வைக்காத அப்படின்றாங்க. அண்ட் மீனா சொல்கிறாங்க, எனக்கு காலையில் மாமா சொல்லும்போது அப்படியே காண்டாயிடுச்சு, அதாவது என்னமோ செல்ல மருமக வந்துட்டு அந்த அரண்மனை மாதிரி இருக்கிற ரூமா 5000 ரூபாய்க்கு புக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த நேரம் எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு, நான் தான் சொல்ல நீங்கள் எல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதானே போது அவங்க செந்தில் சொல்கிறார், ஏய் நம்மலாம் சொன்னோம் அப்படின்னா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு திட்டுவாங்க அப்பா, ஆனால் யோசிச்சுப்பாரு நம்ம சரண அண்ணா வந்து எல்லாத்தையும் ஃபேமிலிக்காக செய்வார், அவருக்குன்னு எதையுமே யோசிக்காத ஒரு மனுஷன், அவர் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றக்காக தான் கஷ்டப்படுறோம், ஸோ நீ எதையுமே இங்கே சொல்லிடாத, அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதுன்ற ரேஞ்சுக்கு எதையும் சொல்லிடாத அப்படின்றாங்க. ஸோ இங்கே இவங்க இவ்வளோ போராட்டம் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்களுக்கு காசு அனுப்பி கொடுத்து, ஆனால் அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சரவணன் அண்ட் தங்கமயிலுக்குள்ள பிரச்சனை வரப்போகுது. அதாவது தங்கமயில் அப்படியே பயங்கர யோசனையில் இருக்காங்க, அம்மா சொன்னது கரெக்டு தானே, நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோமோ, சரி சண்டை போடுவோம் அப்படின்ற மைண்டில் இருக்காங்க. அண்ட் அந்த நேரம் நம்மளோட சரவணன் ஃபோன் பேசிட்டு வரும்போது, யார்கிட்ட பேசிட்டு வரீங்க அப்படின் போது, கடையில் ஒரு டெலிவரி ஒன்று கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதை பற்றி கேட்டேன் அப்படின் போது, இங்கே ஹனிமூன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் குன்னக்குடியில் தான் இருக்குமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. சரி இரு அழகா இருக்க, உனக்கு தங்கமயில்னு பேர் வச்சிருக்கு போல அழகு மயில்னு வச்சிருக்கலாம், உன் வளையல பாரு, உன் கைக்கு போட்டனால அந்த வளையல் அழகா, இல்லை அந்த வளையலால உன் கை அழகா அப்படின்ற அளவுக்கு மனுஷன் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம தங்கமயிலும் அதை என்ஜாய் பண்ணாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல ஐயோ வேணாம் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது, நம்ம கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருங்க, சரி நீங்க யார்கிட்ட பேசுனீங்க சொல்லுங்க அப்படின் போது, தம்பிட்டு தான் பேசினேன், கதிர்கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா என்ன உங்க தம்பிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்படி பேசுற, அவன் நமக்காக கஷ்டப்பட்டு காசுலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா இல்லையா அப்படின் போது, ஆமா ஆமா உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்மள 3 மணி நேரம் வெளியே நிக்கச்சு தானே செஞ்சாங்க, உடனே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை போல இருக்கு, உனக்கெல்லாம் நீ பண்ண தப்புக்கு உனக்கெல்லாம் பணம் கொடுத்ததே பெருசு. சரவணன் கேட்குறாரு, அவன் என்ன கையில் காசு வச்சுட்டா கொடுக்காம இருந்தான், நமக்காக ஏதோ கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான், அதை யோசி அப்படின் போது, இல்லை இருந்தாலும் என்ன நீங்கள் 3 மணி நேரம் வெளியே நிற்க வச்சிட்டீங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு கோச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் தங்கமயில் உடனே பாகியமுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நீ சொன்ன மாதிரி நான் கோச்சிக்கிட்டு வந்தேன், நீ சொன்னதான் கரெக்ட், அதனால அவர்கிட்ட 3 மணி நேரம் என்னையே நிற்க வச்சிங்கன்னு சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்றாங்க. அண்ட் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் உன் புருஷனை உன் கைக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கணும், அவன் கூப்பிட இடத்துக்குலாம் சிரிச்சிட்டு போகக்கூடாது, நீ இப்படி தான் கெத்து கட்டணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே நம்ம சரவணன் என்ன பண்ணுறாருன்னா செந்திலுக்கு கால் பண்ணி, இங்கே பாருடா இவ எதுக்கு கோச்சிட்டு போறானே தெரியல, நல்லா இருக்கா திடீர்னு கோவப்படுறா, இப்போ பாரு கோச்சிட்டு பாட்டுக்கு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் செந்தில் கேட்குறாரு, சரி விடுன நீ போய் அன்னிக்கிட்ட பேசு, அன்னி காலில் விழுந்துரு அப்படின்றாரு. அண்ட் சரவணன் கேட்குறாரு, டே நான் எத்தனை நேரம்டா விழுகிறது, எத்தனையோ தடவை விழுந்துட்டேடா அப்படின் போது, இதுதான் பிரச்சனையே, நம்ம ஒரு நேரம் காலில் விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் விழணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீ இந்த தடவை கெத்தா மெயின்டைன் பண்ணி நீ பேசாத, நீ பாட்டு கண்டுக்காம இரு அப்படின்னு இங்கே சரவணன் அட்வைஸ் கொடுக்குறாரு. அங்கே நம்ம பாக்கியம் என்ன சொல்கிறாங்க தங்கமயிலுக்கு அப்படின்னா, இங்கே பாரு உன் புருஷன் வந்து கெஞ்சுவான், இப்போ நீ வெளியே வந்துட்ட இல்லையா அவன்கிட்ட கெஞ்சுவான், ஆனால் அப்போவும் நீ இறங்கி போயிடக்கூடாது, மறுபடியும் அவன்கிட்ட வந்து கெஞ்சுவான், நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் பயங்கரமாக இறங்கி வந்து அப்போ தான் நீ சமாளிச்சுட்டு போகணுமே தவிர அது வரைக்கும் நீ இப்படியே கெத்தா அவன்கிட்ட கோவமாக வெயிட் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ தங்கமயில் யோசிக்கிறாங்க, ஐயோ கல்யாண வாழ்க்கை என்னமா இப்படி இருக்குது அப்படின்போது, உன் புருஷனை வலிக்கு கொண்டு வரைக்கும் தான் கஷ்டம், அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி பார்த்துக்கலாம், ஸோ இப்போதைக்கு நீ இப்படி கோவமாக இரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அங்கே நம்ம
செந்தில் என்ன சொல்லி கொடுக்குறா சரவணுக்கு அப்படின்னா, இங்கே பாருண்ணே அண்ணி வந்து இப்போ கோச்சிட்டு போயிட்டாங்களே, நீ பாட்டுக்கு கண்டுக்காத, இழுத்து பொறுத்துட்டு தூங்கிடு. அப்போ அண்ணியே யோசிப்பாங்க, ஐயோ என்னடா இவன் பேசவே மாட்டானேன்னு சொல்லிட்டு அவங்களா இறங்கி வந்து பேசுவாங்க. நீ தூங்கிடு அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை சரவணன் நல்லா இழுத்து போட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. உள்ள மயில் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இவன் கெஞ்சுவான்னு பார்த்தா இவன் பாட்டுக்கு இழுத்து போட்டு தூங்குறானே அப்படின்ட்டு மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் செம்மையா ஒரு மொரட்டு தூக்கத்தில் இருக்கிறாரு. இதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகி என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம தங்கமயில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ தங்கமயில் சொன்ன மாதிரி அவங்க கல்யாண வாழ்க்கை கஷ்டம் இல்லை, ஆனா அவங்க அம்மா பேச்சை கேட்கறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு அங்கே பெரிய இதாக முடிய போகுது. ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் தங்கமயில் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.